Hey all, welcome back to my channel ஜோதி டரோட். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நீங்க உங்க பர்சன் மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் கேரி பண்றீங்க, அவங்க உங்க மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா அப்படின்னு செக் அவுட் பண்ண வேணாமா? ஓகே, இன்னைக்கு அதை தான் செக் அவுட் பண்ணி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. ஓகேவா? இப்போ ரீடிங்ஸ்குள்ள போயிடலாம். உங்க பர்சன் உங்க மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த கார்டு வந்திருக்கு. நம்ம ஷஃபில் பண்ணும்போதே டிஸ்டர்ப்டா இந்த கார்டு வந்துச்சு. ஸோ அதனால எடுத்துட்டு அவங்க பர்சன் உங்ககிட்ட இந்த கார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, உங்க பர்சன் உங்க மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா? டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், உங்க பர்சன் உங்க மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா? பர்சன் உங்க மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா? பர்சன் ஓகே, இந்த கார்டு உங்க பர்சன் உங்க மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா? இந்த கார்டு எடுக்கலாம். எதுவுமே டிஸ்டர்ப்டா இருந்தது இந்த கார்டு. பர்சன் உங்க மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா? ட்ரூ ஃபீலிங்ஸ். ஓகே, இந்த கார்டு எடுத்துக்கலாம். பர்சன் உங்க மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா? ஓகே, இந்த கார்டு. இன்னும் ஒரு கார்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ், உங்க பர்சன் உங்க மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்களா? ஓகே, இந்த கார்டு. ஓகே, இப்போ ரீடிங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்டுல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ட்ரூ ஃபீலிங்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ நிச்சயமா வந்திருக்க கார்டெல்லாம் பார்க்கும்போது உங்க பர்சன் உங்க மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் கேரி பண்றாங்க. ஓகேங்களா? நீங்க எப்படி உங்க பர்சன் மேல ட்ரூவான ஒரு ஃபீலிங்ஸ் வச்சுட்டு வெயிட் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க பர்சனுமே ட்ரூ ஃபீலிங்ஸ் வந்து நிச்சயமா கேரி பண்றாங்க. கார்டை பாருங்க நீங்களே. வெட்டிங் ரிங்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வெட்டிங் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது மேரேஜ், முக்கியமா மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற லவர்ஸ். ஓகேங்களா? உங்க பார்ட்னர் சைட்ல இருந்து எந்த ஒரு மூவே இல்ல மேரேஜ்க்கு, இல்ல வந்து மேரேஜ் வரைக்கும் போயிட்டு எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆயிருக்கு, இல்ல நாங்க சடனா நோ கான்டாக்ட் போயிட்டோம், நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன்ல இருக்கோம், எஸ்ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி, அதாவது எஸ்ஆர் நோ இந்த மேரேஜ் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குள்ள இருக்கும், ஒரு மைண்ட் செட்ல நாங்க இருக்கோம், ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இருக்கு. இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, மேரேஜ் ரிலேட்டடான என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்க பார்ட்னர் சைட்ல இருந்து ஒரு ட்ரூவான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஓகேங்களா? ரொம்ப டிலே பண்ணி சுத்தி வளைச்சே பேசிட்டு இருப்பாங்க. டிரெக்டா பாயிண்ட் குள்ள வந்து வரவே மாட்டாங்க. ஓகேங்களா? மேரேஜ் பத்தி கேட்டா மேரேஜுக்கு சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் பேசுவீங்க. பட் மேரேஜ் அப்படின்னும் போது இந்த பர்சன் சைட்ல இருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி யூனியன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ யூனியன் பாக்குறப்போ ரீயூனியன், ரீகன்சிலேஷன். ஸோ திரும்பி நான் வந்து என் பார்ட்னரோட சேரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாவே நாங்க வந்து பிரிஞ்சுதான் இருக்கோம், ஒரு செப்பரேஷன்ல இருக்கோம், அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனுமே இல்ல, அவங்க என்ன பேசுறாங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு யூனியன். ஓகேவா? ஸோ சீக்கிரமாகவே நீங்களும் உங்க பார்ட்னரும் சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஏன்னா உங்களோட கனெக்ஷன் பார்க்கும்போது சோல் கனெக்ஷன். சோல் கனெக்ஷன் இந்த சென்ஸ் வந்து, அதாவது என்னதான் சண்டை வந்தாலும் சரி இந்த ரிலேஷன்ஷிப்ல கனெக்ஷன் மட்டும் மிஸ் ஆகவே ஆகாது. எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வேணாலும் இருக்கும், இந்த கனெக்ஷன்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பஞ்சமே இல்லாம இருக்கும். ஆனாலும் அந்த ஒரு சோலும் ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும். எவர் லாஸ்டிங் லவ் அப்படின்னா லைஃப் லாங் வந்து இந்த கனெக்ஷன் வந்து உங்க கூட ஸ்டே ஆக போற ஒரு கனெக்ஷன். டிவோஷனான லவ் இது. ஓகேங்களா? ஸ்பிரிச்சுவல் லவ் அப்படின்னு சொல்லலாம், டிவைன் லவ் அப்படின்னு சொல்லலாம். சோ உங்க கனெக்ஷனை பத்தி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, இந்த பர்சன் சைட்ல இருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, இவங்க சைடு என்னதான் முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, அதாவது மேரேஜ் வரைக்கும் போய் ஒரு சிலருக்கு நின்று இருக்கு அப்படிங்கிற எனர்ஜி வந்து எனக்கு கிளியரா காமிக்குது. சோ அதனால தான் நான் இதை மென்ஷன் பண்றேன். சில பேர் வந்து மேரேஜ் வரைக்கும் போய் நின்னதுனால என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா மேரேஜ் வரைக்கும் உங்க 2 பேருக்கும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, லவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் வந்து எடுக்கிறது அப்படின்னு தெரியாது. இவங்களே நம்ம மேரேஜ் பண்ணுவோமா, இல்ல வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணலாமா, இல்ல இவங்களே நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். நம்மளுக்கு இவங்க மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் இருக்கு, இவங்களுக்கு நம்ம மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து
எல்லாருக்குமே இருக்கும். சோ உங்களுக்கான ஆன்சர் வந்து எஸ், அவங்களுக்கு உங்க மேல ட்ரூ ஃபீலிங்ஸ் இருக்கு. இந்த கனெக்ஷன் வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன், லவ்வபிளான ஒரு கனெக்ஷன். ஓகேங்களா, ஒரு ஆத்மார்த்தமான உறவு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேவா? இப்போ இந்த டிராகன் ஃபிளை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த டிராகன் ஃபிளை அப்படின்னு சொல்லும் போது உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு கஷ்டங்கள், இல்ல ஏதாவது ஒரு பிரிவு, உங்களால பார்க்க முடியாத ஒரு நிலைமை, செப்பரேஷன், ஒரு கான்டாக்ட்ல இல்லாத ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. இந்த கார்டு வந்து கிளியரா அதை சொல்லுது. அந்த எனர்ஜியுமே என்னால சென்ஸ் பண்ண முடியுது. ஏன்னா நீங்க வந்து அதை ரொம்ப கஷ்டத்தோட தான் உங்க பர்சனுக்கு வந்து நீங்க இல்ல உங்களுக்கு அவங்க இல்லங்கிறது உங்க 2 பேராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது ஒரு கஷ்டத்தோட தான் நீங்க அக்செப்ட் பண்ணிருப்பீங்க. என்னதான் சண்டை போட்டிருந்தாலும், என்னதான் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், ஒரு கஷ்டத்தோட தான் நீங்க 2 பேருமே பிரிஞ்சிருப்பீங்க. ஒரு சில உறவுல வந்து ஒருத்தர் மட்டும்தான் மனக்கசப்போட பிரிஞ்சிருப்பாங்க, ஒருத்தர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரிஞ்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் பாக்குறப்போ 2 பேருமே கொஞ்சம் மனசு இல்லாம பிரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. 2 பேருக்குமே ஈக்குவலான அந்த லவ் இருக்கு. அதனால 2 பேருமே ஒரு முழு மனசோட பிரியணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால தான் பிரிஞ்சிருக்கீங்க. உங்களால அதை வந்து ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிக்க முடியல, எடுத்துக்கவே முடியல. ஸ்டில் அந்த பர்சன் இல்ல உங்க லைஃப்ல அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்கு. ஓகேங்களா, அவங்கள மறக்கவும் முடியல, அவங்கள விட்டு விலகவும் முடியல. அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. உங்களால வந்து அதை ஈஸியா இந்த ஒரு மாற்றத்தை, அவங்க இல்லாத இந்த ஒரு லைஃபை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா கார்டு வந்து என்ன வந்திருக்கு, யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இந்த உறவை வந்து நீங்க ஏத்துக்க ஆரம்பிங்க. அதாவது இந்த உறவை எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்களோ, உங்க பர்சனை வந்து நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்களோ, அது மாதிரி அவங்க கொடுத்த வழியையும் மனசார அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறத விட அவங்க கொடுத்த வழியை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அததான் உங்களை யூனிவர்ஸ் வந்து பண்ண சொல்றாங்க. ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அததான் நம்ம என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப ட்ரை பண்ணணும். சோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அததான் கிளியரா சொல்றாங்க. அந்த வழியை வந்து லைட் ஹார்ட்டடா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக உங்களோட பர்சனோட எனர்ஜி வந்து உங்களை வந்து சேர்றதுக்கு நிறைய 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 தாமதம் வந்து இருக்கும். ஓகேங்களா, எனர்ஜி வந்து ஒரே இடத்துல தேங்கி நின்றும் 2 பேருக்குள்ள அந்த எனர்ஜி டிராவல் வந்து இருக்காது. அந்த இன்னர் அலைன்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் யூனிவர்ஸ் வந்து இந்த சஜஷன் கொடுக்குறாங்க. சோ பிரச்சனையை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கோங்க, அதாவது அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏத்துக்கோங்க. இதுதான் என்னோட லைஃப், இப்போ அந்த பர்சன் என் லைஃப்ல இல்ல அப்படிங்கிறத மனசார அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் ஏதோ அட்லீஸ்ட் அப்படின்னு நினைச்சாவது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க மேல ஏதாவது ஒரு கோபம், வருத்தம், கவலை, பயம், இந்த மாதிரி எந்த உணர்வு இருந்தாலும் உங்களையும் உங்க பர்சனையும் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிரும், இந்த எனர்ஜி வந்து செப்பரேஷன்லயே தான் வச்சிருக்கும். நீங்க எத்தனை வருஷம் போராடினாலும் அந்த ஒரு செப்பரேஷன் உங்க லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும். பிக் ரீசன்ஸ் என்னன்னா இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கிறனாலதான். உணர்வுகள் இல்லாம பிளைனா அந்த எனர்ஜியை வந்து வச்சுக்க ட்ரை பண்ணும்போது ஈஸியா அந்த எனர்ஜி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிராவல் ஆகி நீங்க சொல்லாமலேயே உங்க பார்ட்னர், உங்க பர்சன் வந்து உங்களை புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க உங்க லைஃப்குள்ள வந்து வருவாங்க. ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல வந்து அந்த ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் வந்து இருக்கு. நீங்க மட்டும் அவங்கள என்ன பண்ணல, லவ் பண்ணல, அவங்களும் உங்களை லவ் பண்ணிருக்காங்க. மனசு இல்லாம தான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஏன்னா அவங்களுக்கும் இந்த பிரிவை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. 2 பேருமே பிரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நீங்க எப்ப அவங்க லைஃப்ல வருவீங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து எனக்கு கிளியரா தெரியுது. ஓகேங்களா, சரி, எல்லாமே மாறும், எல்லாமே வந்து நடக்கும், நல்லபடியா நடக்கும். பிரச்சனை எல்லாமே ஹீல் ஆகும் அப்படின்னு உங்க பர்சன் வந்து நம்புறாங்க. தெரியுதா? திங்ஸ் கம்மிங் டு லைட் அண்ட் ஹீல். ஓகேங்களா, உங்க மனசுல எவ்வளவு கஷ்டம், கவலை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் சரியாகி வரப்போகுது. எல்லாமே லைட்டா, நீங்க எதெல்லாம் ரொம்ப ஹார்டா ஹெவியா ஃபீல் பண்ணீங்களோ அதெல்லாம் ரொம்ப லைட்டா சாஃப்டா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஹீல் ஆகி வரப்போகுது. ஓகேங்களா, தெரியுதா? ஹீல் ஆகி வரப்போகுது. உங்க பர்சன் சைட்ல இருந்துமே அந்த ஒரு ட்ரூவான ஒரு லவ் எனர்ஜி வந்து தெரியுது. உங்களுக்கு அவங்க எப்படி கன்வே பண்றாங்கன்னா, நான் வந்து எல்லாத்தையும் மறந்து ஹீல் ஆகி வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ நீயும் எல்லாத்தையும் மறந்து வர ட்ரை பண்ணு. சீக்கிரமாவே நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோம். அந்த ஹோப்போட நம்ம 2 பேரும் என்ன செய்வோம், டிராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த கார்டு ப்ளோவிங் கிஸ். இந்த கார்டு தான் வந்து டிஸ்டர்ப்டா நடுவுல வந்த கார்டு. அன்கண்டிஷனல் லவ். ஸோ அதனாலதான் வந்து டிஸ்டர்ப்டா நடுவுல வந்து இந்த கார்டு வந்து குறுக்க வந்திருக்கு. ஸோ அன்கண்டிஷனலான ஒரு லவ் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்ல இந்த கார்டு தான் ஃபர்ஸ்ட் விழுந்துச்சு. ஸோ நீங்க போய் செக் அவுட் பண்ணுங்க வீடியோவை. ஃபர்ஸ்ட் கார்டு தான் வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு எடுத்தோடனே உங்க பர்சன் சைட்ல இருந்து ஒரு அன்கண்டிஷனான லவ் தான் யூனிவர்ஸ் வந்து தரணும்னு நினைச்சிருக்காங்க. நானும் அதை நினைச்சனாலதான் இந்த கார்டை வந்து நான் எடுத்தேன். அவங்க வந்து உங்களுக்கு நிறைய லவ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு ஈக்குவலா ரிசீவ் பண்ணிக்கணும், வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நிஜமாவே இது வந்து ஒரு ட்ரூ லவ் அண்ட் ட்ரூ கனெக்ஷன் தாங்க. ஓகேவா, எனக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க உங்களுக்கு அந்த லவ் கொடுத்து திருப்பி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, கொடுக்கணும்னு மட்டும் நினைக்கல, திருப்பி வாங்கணும், உங்க சைட்ல இருந்து ஈக்குவலா அந்த லவ், அந்த அஃபெக்ஷன் கிடைக்கணும்னு நினைக்கும் போதே தெரியுது நீங்க 2 பேரும் சேரணும் அப்படிங்கறத அவங்க எந்த அளவுக்கு விரும்புறாங்க அப்படின்னு. அவங்க லவ்ல ஒரு உண்மை இருக்கு. ஓகேங்களா, உங்க லவ்ல எந்த அளவுக்கு ஒரு ட்ரூனஸ் இருக்கோ அதே அளவுக்கு ட்ரூனஸ் வந்து அவங்க லவ்ல இருக்கு. நான் எடுத்தோடனே சொல்லிட்டேன் ஒரு ட்ரூ கனெக்ஷன் தெரியுதா, ஃபேர்னஸ் அண்ட் லவ்னு வந்துருச்சு. ஸோ ஃபேர்னஸ்னா என்ன, ட்ரூவா இருக்கிறது தான். பீங் ட்ரூ, பீங் ஹானஸ்ட், அதுதான் ஃபேர்னஸ். ஸோ இந்த லவ் வந்து ஒரு பொய்த்தன்மை இந்த லவ்ல எங்கேயுமே இல்லை. உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தா கூட டிரெக்டா தான் பிரிஞ்சு போயிருப்பாங்க. எந்த வகையிலேயே வந்து உங்களை
தவறா பேசியோ இல்ல வந்து உங்களை ஒரு ஃப்ராட் பண்ணியோ இல்ல வந்து ஒரு ஃபேக் பண்ணியோ பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. 2 பேருமே ரொம்ப மியூச்சுவலா சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய எனர்ஜி தான் இருக்கு. ஆனா பிரிஞ்சு இருக்கீங்க. விருப்பத்தோடயோ விருப்பம் இல்லாமயோ 2 பேருமே பிரிஞ்சு இருக்கீங்க. ஆனா ஒரு மியூச்சுவலான ஒரு கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப சண்டையோ சச்சரவோ எதுவும் இல்லாம பிரிஞ்சு போயிருக்கீங்கன்னு தான் தெரியுது. ஒரு சிலருக்கு இந்த பர்சன் வந்து ரொம்ப சண்டையோடையும் சச்சரவோடையும் கூட பிரிஞ்சிருப்பாங்க. தனக்கு வந்து அவங்க கூட இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியே பிரிஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த லவ்வ கடைசி டைம்ல உங்ககிட்ட காட்டணும்னு விரும்பல. எனக்கு அந்த எனர்ஜியுமே கிளியரா இருக்கு. ஏதோ உங்ககிட்ட வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய லவ்வ வந்து உங்ககிட்ட முழுமையா காட்டணும் அப்படின்னு அவங்க நினைக்கல அந்த டைம்ல. பிரிஞ்சா போதும். ஏன்னா ஒரு கட்டாயத்துல பிரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 பேருக்கும் பிரியறதுல விருப்பம் கிடையாது. ஏதோ பிரியணும், அந்த டைம்ல பிரியணும், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு சண்டை, அதனால பிரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கே தவிர மனசார 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்க. எனர்ஜி வகையில பார்க்கும்போது 2 பேருக்கும் எந்த ஒரு பிரிவுமே இல்லை. பட் உடல் அளவுல தான் பிரிஞ்சிருக்கீங்க. 2 பேரும் பாத்துக்காம இருக்கீங்க. மனசளவுல நீங்க சேர்ந்துதான் இருக்கீங்க. ஏன்னா அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு வந்து கிளியரா இருக்கு. அதே மாதிரி கிவிங் அண்ட் ரிசீவிங் 2 பேருமே கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியுமே எனக்கு தெரியுது. உண்மை தன்மை எனக்கு இங்க கிளியரா தெரியுது. சோ உங்ககிட்ட அந்த அஃபெக்ஷனை வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவங்க உங்களை விட்டு பிரிகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ரொம்ப அழுதுருக்கலாம், இல்ல போகாதன்னு சொல்லிருக்கலாம், இல்ல கெஞ்சி இருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம். பட் நீங்க அழுதுருப்பீங்க. அதை அவங்களால பார்க்க முடியல ஆக்சுவலா. ஏன்னா அவங்க உங்களை உண்மையா லவ் பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க அழுகிறத அவங்களால நிச்சயமாவே பார்க்க முடியல. ஏன்னா நீங்க வந்து அன்பை மட்டும் கொடுத்து அன்பை மட்டும் வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க அழுகிறீங்க அப்படிங்கறத அவங்களால பார்க்கவே முடியல. அதனாலேயே அவங்க ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னை காமிச்சிட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி காமிச்சிக்காம ரொம்ப ஜென்யூனா மியூச்சுவலா பேசி நம்ம பிரிஞ்சுக்கலாம், என்ன சண்டையா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. உங்ககிட்ட அவங்க ஃபீலிங்ஸ காட்டாம நீங்க அவங்கள விட்டு பிரிஞ்சிருப்பீங்க பாத்தீங்களா, அடுத்த நிமிஷமே அவங்க அந்த பக்கம் போய் அப்படி ஃபீல் பண்ணிருக்காங்க. அவ்வளவு அழுதுருக்காங்க. அந்த எனர்ஜி வந்து எனக்கு கிளியரா இங்க தெரியுது. அவங்க அந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்க, அழுகுறாங்க. ஒரு ட்ரூனஸ் தெரியுது, ஒரு உண்மை தன்மை வந்து எனக்கு தெரியுது. லவ் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நிறையவே தெரியுது. ரொம்ப ரொம்ப அன்கண்டிஷனலான ஒரு லவ் வந்து எனக்கு இங்க தெரியுது. ஓகேங்களா, இந்த லவ் வந்து எதையும் எதிர்பார்த்து உங்க மேல வந்த மாதிரி தெரியல, எதையுமே எதிர்பார்க்காம உங்க மேல இந்த லவ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து இந்த கார்டு லவ். நான் சொல்லிட்டேன் அகைன் அன்கண்டிஷனல் லவ்னு வந்திருக்கு. இங்க பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெண்டுமே அன்கண்டிஷனல் லவ். ஸோ இந்த பர்சன் வந்து உங்க மேல நிச்சயமா டபுள் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இந்த பர்சன் சைட்ல இருந்து உங்க மேல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே அவங்களுக்கு இல்ல. உங்களை வந்து ஒரு வேர்ல்டா தான் நினைச்சிருக்காங்க. நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமே நினைச்சிருக்காங்க. ஆனாலும் பிரியக்கூடிய சூழ்நிலை அவ்வளவுதான். ஓகேங்களா, அவங்க உங்களை பிரியணும், இல்ல ஒரு பிளான் பண்ணணும், இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டியால பிரியணும், இல்ல எனக்கு வேற ஏதாவது ஒரு பர்சன் இருக்காங்க, இல்ல என் வீட்டுல சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இப்படி எந்த ஒரு ரீசனும் இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை அன்னைக்கு உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனைனால நீங்க இவ்வளவு நாள் செப்பரேஷன்ல இருக்கீங்க, பேசாம இருக்கீங்க. அது ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா நீங்க நினைச்சிருந்தாலும் உங்களால அன்னைக்கு அந்த பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணிருக்க முடிஞ்சிருக்கும். ஆனா 2 பேருமே ஏனோ அதை பண்ணாம பிரிஞ்சிருப்பீங்க. அது வந்து ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட, அதாவது கடவுளால பிரபஞ்சத்தால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சண்டை மாதிரியே இருக்கும். நீங்களும் சமாதானப்படுத்திருக்கலாம், அவங்களும் சமாதானப்படுத்திருக்கலாம். ஆனா 2 பேருமே சமாதானம் ஆயிக்காம அப்படியே பிரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப நீட்டா இல்ல நம்ம பிரிஞ்சிடலாம், ஆனா எந்த ஒரு ரீசனுமே இருக்காது. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு அழுக வரும், அவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கும். திருப்பி போய் பேச மாட்டோமான்னு இருக்கும். உங்க பர்சனுக்கும் அதே மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. நம்ம மட்டும் தான் லவ் பண்றோம், நம்ம மட்டும் தான் ட்ரூவா இருக்கும். இல்ல, அவங்களும் ட்ரூவா இருக்காங்க. நீங்க ஃபீல் பண்ண அதே சிச்சுவேஷன்ல இந்த பர்சனும் இருக்காங்க. ஏன்னா உங்க மேல அஃபெக்ஷன், அந்த வார்த்தையும் திருப்பி வந்திருக்கு. தெரியுதா, அஃபெக்ஷன். நல்லா பாருங்க, அஃபெக்ஷன். உங்க மேல அவ்வளவு அஃபெக்ஷன் இருக்கு அவங்களுக்கு. சோ அந்த அஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல, அதுதான் முக்கியம். அவங்க மேல அவங்களுக்கு எந்த அளவுக்கு செல்ஃப் லவ் இருக்கு, உங்க மேல அதை விட அதிகமான லவ் அவங்களுக்கு இருக்கு. ஒரு தன்னலமற்ற காதல்னு சொல்லுவோம், செல்ஃப்லெஸ்னஸ், எதுவுமே இல்லாம தன்னை எவ்வளவு நேசிக்கிறாங்களோ அதை விட அதிகமா அவங்களை நேசிக்கிறது. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம, நோட் த பாயிண்ட், அதுதான் முக்கியம். இதை எதிர்பார்க்காம, அதாவது இது வேணும் அது வேணும், எந்த வித அட்ராக்ஷனும் இல்லாம உங்க மனசை பார்த்து நீங்க வேணும், உங்களை பிடிச்சு உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காம, பணம், வீடு, வாசல், சொத்து, நகை, நட்டு, இப்படி எதுவும் எதிர்பார்க்காம இந்த லவ் வந்து இருக்கு. ஸோ டெஃபினட்டா இது வந்து ஒரு சோல் கனெக்ஷன், சோல் கான்ட்ராக்ட் கனெக்ஷன் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஸோ அது ஏன் வந்துச்சு, இந்த கார்டு தான் ஒரு பெரிய ரீசன். இந்த பர்சனோட லவ்ல ஒரு ஜென்யூனஸ் தெரியுதுங்க, ஒரு மியூச்சுவலான கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே அவ்வளோ ஆத்மார்த்தமா லவ் பண்ணிருக்கீங்க. ஏனோ யாரு கண்ணு பட்டுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வார்த்தை வருது. இந்த ரீடிங்ஸ்ல வந்து வரது என்னன்னா, யாரு கண்ணு பட்டுச்சோ, ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு உறவா இருந்திருக்கு. யாரு கண்ணு பட்டுச்சோ ரிலேஷன்ஷிப் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். வருத்தமான ஒரு விஷயம். எனக்கு அந்த ஒரு சென்சேஷன் வந்து வருது. ரொம்ப வருத்தமான ஒரு, நான் ரீடிங் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு உணர்வு வருது. ஏன்னா ஐயோ யாரு கண்ணு பட்டுச்சோ, இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி உடஞ்சிருச்சுன்னு சொல்லணும்னு தோணுது. அந்த அளவுக்கு இது ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. ஓகேங்களா, சோ இதுக்கு மேலேயும் இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ட்ரூ கனெக்ஷனா அப்படின்ற டவுட் கண்டிப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங்ஸே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும். சோ உங்க பர்சன்
உங்க மேல ட்ரூவான லவ் வச்சிருக்காங்களா, இது ஒரு ட்ரூ கனெக்ஷனா, நீங்க ட்ரூவா இருக்கீங்க, அவங்க உங்க மேல ட்ரூவா இருக்காங்களான்னு கேட்டா 200% ட்ரூவா இருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு மேல நம்ம கேரண்டியா எப்படி சொல்றதுன்னு தெரியல. கிரவுண்டிங் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. கிரவுண்டிங் அப்படின்னும் போது நான் சொல்லிட்டேன், இந்த பர்சன் வந்து பெருசா ஒரு ரொம்ப என்ன ஓவரா தன்னை காமிச்சுக்கிறதோ, தான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு ஈகோ இல்லாத ஒரு பர்சன். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ஈகோவுமே இந்த பர்சன்ட்ட கிடையாது. தான் தான் பெரிய ஆளு, சின்ன ஆளு, எந்த வித ஏற்றத்தாழ்வும் இல்லாம எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களை ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. மத்தவங்களையே அவங்க ரொம்ப ஸ்வீட்டா ட்ரீட் பண்ணுவாங்க இந்த பர்சன்ன்றப்போ, உங்களை எந்த வித கஷ்டமும் இல்லாம ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் இந்த பர்சன் வந்து அப்படி கேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னாலும் உங்களை ஒரு வார்த்தை கேட்க விட மாட்டாங்க, ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டாங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே, நீங்க எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த பர்சன் எல்லாமே பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு செக்யூரிட்டியா இருப்பாங்க. உங்களுக்கு யாருமே இல்லைனாலும் இந்த பர்சன் உங்க கூட இருந்தாங்கன்னா அவ்வளவு ஒரு தைரியமா இருக்கும், அவ்வளவு ஒரு ஸ்டெபிலிட்டியா இருப்பாங்க. உங்களுக்காக நிப்பாங்க. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படுற, நான் இருக்கேன் உனக்கு, நான் வரேன், ஏதாவது ஒண்ணு நான் செய்யறேன் அப்படின்னு நான் வந்து நிப்பாங்க. அப்படி ஒரு தோல் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க லவ்வர் அப்படிங்கறத தாண்டி, இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை வந்து அஸ் அ பர்சனா நீங்க யாருன்னு உங்க டீப் ஹார்ட்டட்ல இருந்து பாக்குறாங்க. உங்க மனசுல இருந்து நீங்க யாரு. உங்க அம்மா அப்பா கூட உங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்குவாங்களான்னு தெரியாது, இவங்க உங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பாங்க. அஸ் அ பர்சனா நீங்க யாரு, உள்ள இருந்து நீங்க யார். வெளியில அழகா இருக்கீங்க, இல்ல நீங்க உங்களுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்காதுங்கிறது வேற. உள்ள இருந்து நீங்க உள்ள யாருன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், உங்க மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா உங்க மனசாட்சி மாதிரிதான் உங்க பர்சன். அந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சு வச்சிருக்காங்க. உங்க கூட அந்த அளவுக்கு கீழே நீங்க எப்படி அவங்கள பேச சொன்னாலும், நீங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, உங்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு ட்ரூ கனெக்ஷனா இருக்கு. உங்களோட growth பாக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட வளர்ச்சி தான் அவங்க வளர்ச்சின்னு நினைக்கிறாங்க. இவங்களும் லைஃப்ல ஒரு பெரிய இடத்துல வரணும்னு நினைக்கிறாங்க. உங்களை பாத்துக்கிறதுக்காக இவங்க ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் இந்த உறவு பிரிந்திருக்கு. அதுதான் இதுல ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த ரீடிங்ஸ் எடுக்கும் போதுன்றது அதான். ஆனாலும் இந்த உறவு செப்பரேஷன் ஆயிடுச்சு. இவ்வளவு நல்ல உறவு, பெருசா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, பெருசா குழப்பம் இல்ல, அவ்வளவு அழகான உறவு இருந்தாலும் அந்த ஒரு மொமெண்ட்ல இது உடஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆனா சேரவே சேராதுன்னு கிடையாது, சேரும், திரும்ப சேரும். டிவைன் மனசு வச்சா, யூனிவர்ஸ் மனசு வச்சா சேராததுன்னு எதுவுமே இல்லை. சேராததையும் சேர்க்கிறது தான் யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். ஸோ நிச்சயமா இந்த பர்சன் உங்களை தேடி நிச்சயமா வருவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஓகேங்களா? நீங்க எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்றீங்களோ அதே அளவுக்கு அவங்க உங்களை லவ் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, அன்போட வெயிட் பண்ணுங்க, லவ்வோட வெயிட் பண்ணுங்க. உங்களை தேடி இவங்க நிச்சயமா வராங்க. மாஸ்க், இது நான் சொல்லணும்னு நினைச்சேன், கார்டாவே வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, கடைசியா அவங்களை விட்டுட்டு போகும்போது கூட நீங்க எங்க அழுதுருவீங்களோ, உங்க கண்ணுல தண்ணி வந்துருமோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அப்படியே கூலா போற மாதிரி போயிருப்பாங்க, ஹைட் பண்ணிருப்பாங்க அவங்க ஃபீலிங்ஸ். அதுக்கு தான் இந்த கார்டு வந்திருக்கு, ஹைடிங் ட்ரூ ஃபீலிங்ஸ். அவங்க ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த பர்சன். வெளியிலே காமிச்சுக்க மாட்டாங்க. ஒரு மாஸ்க் வந்து போட்டிருப்பாங்க, எப்பவுமே ஒரு மாஸ்க் வந்து போட்டிருப்பாங்க. அவங்க மனசுக்கு ஒரு மாஸ்க், அவங்க ஃபேஸ்க்கு ஒரு மாஸ்க். ஏன்னா தான் என்ன ஃபீல் பண்றோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுப்பாங்க. நீங்க அப்படியே அதற்கு ஆப்போசிட்டா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்க கஷ்டப்பட கூடாது, நீங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருப்பீங்க. சோ ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்திக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப ஷியரா இருக்கீங்க. அந்த அளவுக்கு மாத்தி மாத்தி லவ் பண்ணிப்பீங்க, கஷ்டமே படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. உங்களை அப்படி பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எந்த வகையிலுமே கஷ்டப்பட கூடாதுன்னு நினைச்சு அவங்களே கஷ்டப்படுத்திப்பாங்க. உங்களை திட்ட கூட செஞ்சிருக்கலாம் ரொம்ப ஹார்ஷா, என்னை விட்டு போனா போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி திட்ட கூட செஞ்சிருக்கலாம். இல்ல ரொம்ப கெஞ்சி கூட என்னை விட்டு போயிடு அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். இந்த ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஹார்ஷா பேசி உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, இல்ல ரொம்ப சாஃப்டா உங்களை பேசி உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஆனாலும் அவங்க மனசுல நீங்க இருக்கீங்க, ட்ரூவா இருக்கீங்க, அதுதான் உண்மை. ஓகேங்களா? கார்ட்ஸ் பார்க்கும்போதே நமக்கு கிளியரா தெரியுது. ஓகே, உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லா மிஸ் பண்ணாம பார்க்கணும், அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய். சொல்ல மறந்துட்டேன், ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும்.